ஹலோ ஹலோ
சகம பனி சானித நிதப மகரி சகரி சமகரி நிரிசா சகம பனி சானித நிதப மகரி சகரி சமகரி நிரிசா அலிதோ தானே பாரியது பரம்பே நன்னிக்கொள் முரசின் மூவிரும் முற்றிலும் அழிதோ தானே பாரியது பரம்பே நன்னிக்கொள் முரசின் மூவிரும் முற்றிலும் உழவர் உழாதென நான்கு பயனுடைத்தே உழவர் உழாதென நான்கு பயனுடைத்தே ஒன்றே சிறிலை வேதிரினில் விளையுமே ஒன்றே சிறிலை வேதிரினில் விளையுமே அழிதோ தானே பாரியது பரம்பே நன்னிக்குள் முரசின் மூவிரும் முற்றிலும் இரண்டே தீஞ்சுலை பலவின் பழம் ஊழ்கும் மூன்றே கொழுங்கொடி வள்ளி கிழங்கு வீழ்கும் இரண்டே தீஞ்சுலை பலவின் பழம் ஊழ்கும் மூன்றே கொழுங்கொடி வள்ளி கிழங்கு வீழ்கும் நான்கே அணி நிற பொறிப்பாய்தலின் மீது திணி நெடுங்குன்றம் தேன் சொரியுமே நான்கே அணி நிற பொறிப்பாய்தலின் மீது திணி நெடுங்குன்றம் தேன் சொரியுமே அழிதோ தானே பாரியது பரம்பே நன்னிக்கொள் முரசின் மூவிரும் முற்றிலும் அழிதோ தானே நான் உங்கள் பெயரை கேட்கவில்லையே, யார் என்று தானே கேட்டேன். நான் புலவன். ஓ, பாணர் குலமா? இல்லை, பாணர்கள் பாடல் பாடுபவர்கள், இசைஞர்கள், கலைஞர்கள். நான் புலவன், எழுத கற்றவன். எழுத்தா? எழுத்து என்றால்? எழுத்து என்றால் அவன் உனக்கு எப்படி சொன்னால் புரியும்? அதோ அந்த மரத்தை ஓவியமாக வரைந்து பார்த்திருக்கிறாயா? ஆம், பார்த்திருக்கிறேன். அங்கே குகை பாறைகளில் நிறைய மரங்கள் ஓவியமாக வரையப்பட்டுள்ளன. அதே போல் நாம் பேசும் மொழியை ஓவியமாக வரைவதுதான் எழுத்து. ஆமா, உன் பெயர் என்ன? நீலன். நீலன், இங்கே வா. நீ
நீலன் எப்படி இருக்கிறது? நான் என்ன யானையின் சாணத்தில் தெரிக்காது கிடக்கும் ஈக்கியை போலவா இருக்கிறேன்? என்ன யானையின் சாணமா? ஆமா, உனக்கு மனமாகி விட்டதா? இல்லை, விரைவில் நடக்கும். இப்பொழுது கூட நான் என்னவளைத்தான் பார்த்து விட்டு வருகிறேன். ஓ, அவள் எங்கே இருக்கிறாள்? அதோ அந்த மலையின் பின்புறத்தில் தான் அவளின் குடில் இருக்கிறது. அந்த மலைக்கு பின்புறத்திலா? தினமும் அவ்வளவு தூரம் சென்று வருகிறாயா? நாளும் இருமுறை என்று சென்று வருவேன். சில நாட்களில் இருமுறை இங்கும் வந்து செல்வேன். நாளும் இருமுறை இந்த மலைக்கும் அந்த மலைக்குமா? ஐயோ, கேட்கவே தலை சுற்றுகிறதே. பெண்ணின் இதழில் இத்தனை சுவை ஊறி கிடக்கிறதே, அது எப்படி? ஆமாம், உங்களுக்கு மனமாகி விட்டதா? இல்லை. இல்லையா? அப்படி என்றால் நான் உங்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாது அல்லவா? உனக்கும் தானே மனமாகவில்லை? நான் வீரன், எப்போது வேண்டுமானாலும் போர் போடலாம். வரம்பு நாட்டை சூழவும் எதிரிகள். நான் போர்க்களத்தில் சாயும் பொழுது எனது வேலை இருக்க பிடித்துக் கொண்டு என் மகனை இருக்க வேண்டும். நிதானமாக வாழ்ந்து எழுத்துக்களை எல்லாம் கற்று நாடு முழுவதும் பயணம் செய்ய வெறும் ஒரு கால தூரத்தை 3 நாளிகையில் நடந்து கிடக்க எங்களிடம் உங்களைப் போல் அவகாசம் இல்லை. கொண்டவனே, எதை உருவாக்கினாலும் அடுத்த கணமே அதனை குறைத்து விடுகிறார். அவன் கையில் வைத்திருக்கும் வேல்முனையை விட கூர்மையானதாக இருக்கிறது அவன் அளிக்கும் பதில்கள். அவனை கணிக்க முடியவில்லையே. ஆமாம், பாறையின் பரம்பு வலைக்கு இன்னும் எவ்வளவு தொலைவு இருக்கிறது? இதுதான் வரம்பு நாடு. பாரி இருக்கும் மலை ஆதிமலை. அங்குதான் வேலியர் குலத்தை தோற்றுவித்த மாவீரன் ஜெஃபி தனது தலைநகரை உருவாக்கினார். ஓஹோ, அங்குதான் நடக்கிறதா பாரியின் அரசாட்சி? பாரி அரசன் இல்லை, பிறகு வேலியர் குல தலைவர். நாட்டை போல காடும் காணப்படுகிறது என்று நினைத்தீர்களா? காட்டை யாராலும் ஆள முடியாது. சின்னஞ்சிறு மனிதர்கள் நாம் என்ன செய்துவிட முடியும்? வீரம், துரோகம், பகை, சாவு, அவ்வளவுதான். இந்த காட்டை பாருங்கள், எவ்வளவு உயிர்கள். ஒவ்வொரு உயிரினத்திலும் அத்தனை சக்திகள் இருந்திருக்கின்றன. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்ன? ஒரு பச்சிலை உங்கள் வாயில் வைத்தவுடனே நீங்கள் செத்து மடிவீர்கள். ஒற்றை இலை உங்கள் வாழ்வை முடித்து வைக்க போதுமானதாக இருக்கும். சரி, வாருங்கள். புலவரே, என்ன ஆயிற்று? ஒன்றுமில்லை. பார்த்து பத்திரமாக வாருங்கள். எங்கள் பாதங்கள் மண்ணை இறுக பிடித்து நடக்க பழகியவள். உங்கள் பாதங்கள் சமதளத்தில் தேய்த்து நடக்க பழகியவை. உங்கள் பாதடிகளை கழட்டி வைத்துவிட்டு உங்கள் பாதங்களை முன்னெடுத்து வையுங்கள். பற்களை போல பாத விரல்களுக்கும் பிடிக்க தெரியும். அதோ தெரிகிறதல்லவா? அதுதான் காரமலை. அதன் உச்சிக்கு சென்று விட்டால் ஆதிமலை தெரியும். விரைந்து வாருங்கள். சற்று ஓய்வெடுத்து விட்டு செல்லலாமே. இந்த வேப்பம்பூ யாருக்குரியது? சிற்றன்புக்குரியது. நான் அதை கேட்கவில்லை. இந்த வேப்பம்பூ மாலை யார் சூடுவதற்குரியது என்று கேட்கிறேன். எனக்கு தெரியாது, நீங்களே சொல்லுங்கள். இது பாண்டிய மன்னர்களுக்குரியது. ஆமாம், நீங்கள் வயலண்டை பார்த்திருக்கிறீர்களா? வயல்
பாரியின் கருணை விடவா? என்னது? கடலை விடவா பாறையின் கருணை பெரியது? உலகரே, சீக்கிரம் வாருங்கள். இருவதற்குள் தாய்மலை சென்றாக வேண்டும். செல்லலாம். என்ன புலவரே, தாமதமாகிறது. நடுவில் நாகக்கிழங்கு வேறு. இந்த காட்டில் உள்ள அத்தனை வகையான பாம்புகளும் உண்டு. கதிரவன் விழுவதற்குள் தாய்மலை சென்றாக வேண்டும். விரைந்து வாருங்கள். சற்று ஓய்வெடுத்து விட்டு செல்லலாம். வழியே இல்லை. நாகக்கிழங்கின் வழியாகத்தான் செல்ல வேண்டும். சரி, நீங்கள் அமருங்கள். இதோ வந்து விடுகிறேன். எங்கே எங்கே செல்கிறாய்? நீலா, நீலா! ஐயோ, இப்போதாவது உட்கார விட்டு சென்றிருக்கிறானே, எங்கே சென்றிருப்பான்? ஒருவேளை அவளை பார்க்க சென்றிருப்பானா? ஐயோ, அது 2 மலைகள் அல்லவா கடந்து செல்ல வேண்டும். ஒருவேளை பெண்ணின் இதழ் சுவை பற்றி பேசியிருந்தால் செல்லாமல் இருந்திருப்பான். இல்லை இல்லை, அவன் அப்படியே விட்டு சென்றிருப்பான். எப்போது வருவான் என்று தெரியவில்லையே. உழவரே, இந்த பச்சளையை வாயில் வைத்து மெல்லுங்கள். இது உங்கள் வலியை குறைக்கும். சீலையா? பச்சளை வேலை செய்யும். நான் எங்கே இருக்கிறேன்? இது எந்த ஊர்? உழவரே, பயப்பட வேண்டாம். நீங்கள் பத்திரமாகத்தான் இருக்கிறீர்கள். எப்படி? ஒன்றும் புரியவில்லையே. தங்களுக்கு கால் தசை பிறந்து விட்டது. அதனால்தான் தலைமயக்கிகளை கொடுத்து உங்களை மயக்கமர செய்து இங்க அழைத்து வந்தேன். என்னது? என்னை மயக்கம் வர செய்து நடக்க வைத்தாயா? ஆமாம், ஆமாம், அது எப்படி சாத்தியப்பட்டது? அது சாத்தியப்பட்டதால் தான் நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள். சரி, நான் மழையை சந்தித்து வருகிறேன். இது என்ன மரம்? விரலி மரம். விரலி மரம் இவ்வளவு அகலமானதாகவா இருக்கும்? இதன் அடிபாகம்தான். அடிபாகம் இன்னும் அகலமானது. எங்களது குடிலில் இருக்கிறது. வந்து பார்த்தீர்களா? தசைப்பிடிப்பு இன்று சரியாகிவிடும். நாளை நீங்கள் நடக்கலாம். நீலன் என்னை பாதுகாப்பாக அழைத்து வந்து விட்டான். சிறுவன் இன்னும் பக்குவம் போதாது. நாகக்கிழங்கு ஞாபகத்தை அவன் இன்னும் உணரவே இல்லை. ஆற்றை சுற்றி வந்து சேர்வது முடியாது என்பதால் அப்படி செய்ததாக சொன்னான். ஆற்றை சுற்றி வந்து சேர முடியாமல் போகலாம், ஆனால் உயிரோடு வந்து சேர வேண்டும் அல்லவா? சரி, நாவல் பழத்தை எடுத்து உண்ணுங்கள். பெரியோரே, உங்களின் வயது என்ன? 97. வயது 97 என்று எப்படி துல்லியமாக சொல்கிறீர்கள்? அதோ அந்த மேல்மலையில் இருக்கும் குறிஞ்சி செடியில் 2வது கருவில் பூ பூத்த போது நான் பிறந்ததாக என் தாய் சொன்னார். கடந்த ஆண்டு அதே செடியில் 10வது கருவில் பூ பூத்தது. அதை வைத்துத்தான் சொல்கிறேன் நான். இரவு கஞ்சி குடிக்கும் முன் இவருக்கு தும்முச்சி சாறு கொடுக்க
உடுப்பிரண்டேன் வானுலக சேர்த்து தூவில் அரைத்திருக்கிறேன். காரம் பால்வெளியில் இல்லை. காரம் தூவில் சுருட்டப்பட்ட மகரவாணி இலையில் கொழுந்து இலையில் தான். முதல் நாளிலிருந்தே சுருட்ட வைத்து விடுவோம். நாள் தள்ள தள்ள காரம் அதிகமாயிடும். இது முதல் நாள் தான். இதே மூன்றாம் நாளாக இருந்தால் என்ன ஆகுமோ உங்களுக்கு தெரியும். அதனால்தான் எனக்கு காரம் விளைவிட்டு பயிர் வந்ததோ. அது எனக்கு தெரியாது. எதற்காக சிரிக்கிறாய்? காலையில் நான் நாவல் படம் கொடுத்த போது நீங்கள் முதல் பூனாவை தேர்ந்து சுவைத்திருக்கலாமே. ஆமா, முதிர போக்கு இருக்காத பெண்கள் தான் பூனாவை தேய்க்க வேண்டும். இந்த புலவரே, வாருங்கள். பெரியவரே, நீ என்ன சொல்லி சிரித்துக் கொண்டு போகிறார்? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. அவரிடம் என்னாலேயே பேச்சு கொடுத்து சமாளிக்க முடியாது. இருந்தாலும் நீங்கள் விருந்தினர் என்பதால் உங்களிடம் சற்று கனிவுடன் நடந்து கொள்கிறார். உண்மைதான். சரி, வாரியை பார்த்துக்கிட்டு எப்போது திரும்ப போகிறீர்கள்? மழைக்காலம் தொடங்குவதற்குள் கீழிறங்க வேண்டும். எப்படியும் ஒரு மாத காலம் ஆகும். அப்படி என்றால் நீங்கள் கொற்றாய் கூத்தை காணத்தான் வந்தீர்களா? கொற்றாய் கூத்தா? அப்படி என்றால் நான் கேள்விப்பட்டது கூட இல்லையே. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்னிடம் கூத்து இது. பரம்பராட்சி முக்கியமான இடம். நானே பலவையான பாடக்கூட்டம் எங்கிருந்தாலும் இந்த விழாவில் வந்து பங்கேற்கும். இதை கேள்விப்பட்டுதான் நீங்கள் வந்திருப்பதாக நான் நினைத்தேன். இல்லை, இல்லை. சரி, முந்தா நாள் இரவே ஊரே புறப்பட்டு போய்விட்டது. உங்களை அழைத்து செல்லத்தான் நாங்கள் இருக்கிறோம். செல்வோமா? பாருங்கள். இதன் தாக்குதலை இப்பொழுதுதான் நேரில் பார்க்கிறேன்.
சிலவற்றை நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். என்னது? இந்த நிலமெங்கும் அறியப்பட்ட பெரும் புலவர்கள் பல்லரும் கபிலரும் அவர்களில் ஒருவரேனும் பரும நாட்டிற்கு வரமாட்டார்களா என பல நாட்கள் நான் விரும்பியிருக்கிறேன். அந்த விருப்பம் இப்போது வரை நிறைவேறவில்லை. என் மகள்கள் மனம் முடித்து செல்வதற்குள் அவர்கள் இங்கு வர வேண்டும் என்று மனம் ஏங்குகிறது. அவர்கள் எழுத்து கற்றவர்கள். அவர்களிடமிருந்து நம் மகளும் நம் மக்களில் சிலரேனும் எழுத்து கற்றால் இவ்வளவு நன்றாக இருக்கும். அது எனக்கான உங்களின் ஆசை தந்தையே. ஆனால் உங்கள் ஆழ்மனது நிறைவேற ஆசை உண்டு. அது நிறைவேற வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். என்னது? நம் பரம நாடு ஆடாத கூத்தில்லை, நீட்டாத யாழ் இல்லை, உனக்கான படை இல்லை. ஆனால் இந்த முதல் கூட்டம் மட்டும் நம் மண்ணை இடிக்கவில்லையே. அவருடைய கூத்தினை நாம் சேர்ந்து அமர்ந்து பார்க்கும் வாய்ப்பிட கிட்டினால் எத்தனை இன்பமாக இருக்கும். சரி, நீங்கள் இருவரும் உணவருந்துங்கள். நாங்கள் பிறகு வருகிறோம். என்ன ஆயிற்று உங்களுக்கு? மதங்கள் நாட்டை சோழன் அடிமையாக்கி கொண்டார். அந்த மகத்தானை செய்வானவர்கள் இனி வரும் வாய்ப்பே இல்லை. சரி, வாருங்கள். நாம் இருவரும் அந்த சந்தனவேலி வரை சென்று வருவோம். மகள்கள் இருக்கும் போதே அழைத்திருக்க வேண்டும். அந்த துணிவை ஏன் இருந்தாய்? விடுங்கள். என் கண்களை நேர்கொண்டு பார்த்திருந்தால் உங்களுக்கு அப்பொழுதே புரிந்திருக்கும். நீங்கள் தான் பார்ப்பதே இல்லையே. இது எப்படி உங்களுக்கு புரியும்? காலம் எவ்வளவு வேகமாக அழைத்துக் கொண்டு போகிறது பார்த்தாயா? கணவன் இடத்தை தந்தை எந்த கணம் விடுகிறாங்க என்பதை கணிக்கவே முடியவில்லையே. ஆதினி, நீதானே என் கண் கொண்டு பார்த்தது. உண்மையில் நான் பச்சை புறா ஒன்றின் மாறுபட்ட ஓசையை தான் கேட்டுக் கொண்டிருந்தேன். சிறிது ஏன் ஒப்புக்கொண்டீர்கள்? குழந்தைகளுக்கு தோற்கும் போதும் விட்டுக் கொடுக்கும் போதுதான் ஒரு ஆண் தாய்மையை உணர்கிறார். அடுத்து மதங்கன் வரவில்லை என்ற குறையும் தீர்ந்தது.
ஏன் ஐயா? நாங்கள் தப்பித்து ஓடுகிறோம். மீளா துயரங்களை துரத்துகிறது. ஒரு இடத்தில் நிலை கொண்டு விட்டார் உயிர் முழுவதும் கவிழ்ந்து விட்டு. ஆகையால் தான் நண்பர்கள் காணாமல் ஆடி நிலமிட்டு அகழ்கிறோம். விரிவாக சொல்லி என் மனதில் துணிவில்லை. ஆகையால் தான் தெய்வத்தின் வாக்கி. சரி, உனக்கு என்ன வேண்டும்? எதுவானாலும் கேள். தயக்கம் வேண்டாம், கேள். எனக்கு வேறொன்றும் இல்லை. கொள்ளை காட்டுவதை மட்டும் தான். ஆதிப்பொருள் குலம் தாண்டக்கூடாது என்பது குலநாயகியின் வாக்கு. வேறு எது வேண்டுமானாலும் கேள். அப்படி என்றால் தெய்வத்தின் வாக்கை காப்பாற்றுங்கள். நாங்கள் வருகிறோம். அதை கொண்டு வாருங்கள். பரம்பின் ஆதிப்பொருள் பற்றிய ரகசியம் உனக்கு எப்படி தெரிந்தது? நாட்களுக்கு முன்பாகவே நாங்கள் மன்றிமலையில் இருந்து பரங்குமலை நோக்கி பயணம் தொடர்ந்திருந்தோம். எங்களது பயணத்தின் பொழுது என் குலத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் திடீரென்று மயங்கி சரிந்து கீழே விழுந்து விட்டார். எங்கள் எல்லோருக்கும் என்ன செய்வதென்றே புரியவில்லை. எங்களை வழியாக்கிச் செல்ல வந்த வீரன் தன்னிடப்பட்ட நீரை எடுத்து அவள் முகத்தில் தெளித்து அவளை நல்ல மயக்கத்திலிருந்து எழுப்பினார். பெண்ணே, உனக்கு என்ன ஆயிற்று என்று விசாரித்தான் வீரன். வீரனிடம் பதிலை நான் சொன்னேன். வீரனே, இது 6வது நாள் 3 நாள் கலைபயணம் என்று நாங்கள் என்னையா செய்வோம்? மாசி நடுக்காட்டுக்குள் உணவுக்கு எங்கயா செல்வது? நாங்கள் எங்கேயா செல்வது? எங்களது பசி அறிந்த வீரன் எங்களை அருகில் இருக்கும் ஒரு குளத்திற்கு அழைத்துச் சென்றார். என்னுடன் வாருங்கள், உங்களுக்கு மீன்களை பிடித்து தருகிறேன் என்றார். இவன் என்ன புலம்புகிறான்? இவன் கையில் வளையம் இல்லை, குத்திட்டும் இல்லை. இவன் எப்படி மீன்களை பிடிக்கப் போகிறான் என்று என் மனதில் குழப்பம் ஏற்படுத்தினார். வீரன் தன் இடுப்பு துணியில் முடித்து வைத்திருந்த ஒரு விதியை எடுத்து ஒரு பாறை மீது வைத்து 2ஆக உடைத்தான். ஒரு பகுதி தன் இடுப்பு துணியில் முடித்துக் கொண்டு மற்றொரு பகுதி நன்கு இடித்தபடியே கூறினான். ஐயா ஐயா, நீங்கள் தான் கொள்ளி காட்டுகிறது. இதை நாங்கள் கொள்ளுவதை என்றும் சொல்லுவோம். இதை நீங்களும் பழமையும் இருந்தும். ஆனால் சாப்பிட்ட மருகளுக்கு மயக்க மாட்டேன். நீங்கள் எப்படி ஐயா மயக்க மாட்டேன் என் மனதில் எண்ணம் தோன்றியது. வீரன் கொடியை நீரின் மேற்பரப்பில் தூவினான். சற்று நேரத்தில் நீருக்குள் சிற்றலைகள் தோன்றின. மீன்கள் ஒன்று மீது ஒன்று துள்ளிக் கொண்டு விதையில் கூடிய சாப்பிட துவங்கியது. சாப்பிட்ட மருகனவே மீன்கள் அனைத்து மயக்கமடைந்து நீரின் மேற்பரப்பில் இறந்தன. நீருக்குள் சென்ற வீரன் நமக்கு தேவையான மீன்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு கரை தெரிகிறார். ஐயா, இன்னும் சற்று நேரத்தில் இந்த மீன்கள் மயக்கம் தெளிந்து தானாகவே நீருக்குள் செல்லும். அதுவரை நீங்கள் பறவைகள் எதிர்ந்து குத்தி செல்லாமல் பத்திரமாக காட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். வீரன் தீக்கல் எடுத்து சென்று விட்டார். அந்த கன நேரத்தில் இந்த கொள்ளைக்காட்டு விதைகளை பரிசாக பெற வேண்டும் என்று என் மனதில் எண்ணம் தோன்றி இந்த கொள்ளைக்காட்டு விதைகளால் எங்களது பயணத்தின் பசியை தீர்க்க பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தவிர என் மனதில் வேறு எந்த ஒரு கெட்டடமும் இல்லை. வேறு எந்த ஒரு கெட்டடமும் இல்லை.
வணங்குகிறோம். குடநாட்டு வேந்தன் குடகர்கோவின் அன்பு பரிசை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அமருங்கள். வந்தவன் நோக்கம்? குடநாட்டு மன்னன் வணிக பேச்சு ஒன்றுக்காக என்னை அனுப்பியுள்ளார். வணிகம் இயற்கைக்கு எதிரானது. அதை என்னிடம் பேச வந்தீர்கள்? வணிகம் தானே ஒரு அரசின் அச்சாணி மன்னா. வணிகம் செழித்தால் தான் அரசு செழிக்கும், அரசு செழித்தால் தான் மக்கள் செழிப்பர். வணிகம் இல்லாததால் தான் நாங்கள் செலுத்தியிருக்கிறோம். எந்த மன்னனின் காலடியிலும் வரம்பின் தட்டுக்கள் படித்து வைக்கப்பட்டதில்லை என்பதை அறிவீர்தானே? இயற்கை கொடுக்கிறது, யாம் வாழ்கிறோம். இடையில் வாங்கவும் இருக்கவும் நாம் யார்? கொள்வதும் கொடுப்பதும் இல்லாது எப்படி மன்னா வாழ்வது? தாங்களுக்கு தேவையான உப்பை ஊனர்களிடமிருந்து தாங்கள் வாங்கத்தானே செய்கிறோம். எங்களுக்கு தேவையானதையும் அவர்களுக்கு தேவையானதையும் நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோம். பகிர்ந்து உண்பதும் பரிமாறி வாழ்வதும் இயற்கை நமக்கு கற்றுக் கொடுத்தவை. அதேதான் வணிகமும். இல்லை இல்லை, பரிமாற்றம் என்பது தேவை சார்ந்தது, வணிகம் ஆதாயம் சார்ந்தது. ஆதாயம் மனித தன்மையற்றது, மாண்புகளை சிதைப்பது. எனது காலடியில் யமன ராணிகளின் சிற்பத்தை அடுக்கி வைப்பது அதனினும் கீழ்மையானது. நான் கூறுவது விளங்கவில்லையா? எனது காலடியில் யமன ராணிகளின் சிற்பத்தை பரப்புகிற உன் மன்னன் இதை விட பெரிய ஆதாயத்துக்காக வேற எவற்றையில பரப்புவான்? நாட்டை ஆள்பவர்கள் நீங்கள், தாங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்கும் அமைச்சர்கள் நாங்கள். நாங்கள் ஆள்பவர்கள் அல்ல, ஆளப்படுகிறவர்கள். இயற்கைதான் எங்களை ஆள்கிறது. தங்களையும் குட்டநாட்டு அரசன் அழிக்க துணித்துக் கொண்டிருக்கிறான் உதயேந்திரன். இப்பொழுது யவன வணிகத்தில் அவன் உச்சத்தில் இருக்கிறான். அவனிடத்தில் சேரும் ஒவ்வொரு செல்வமும் மரபு நாட்டிற்கு எதிரான போர் ஆயுதமே. அவனை வணிகத்தில் பின்னுக்கு தள்ள தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிட்டியுள்ளது. நீங்கள் உதவி புரிந்தால் அதை சாத்தியமாக்கலாம், அவனை பின்னுக்கு தள்ளலாம். நாங்கள் உங்களின் நண்பர்கள், எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். எப்படி எப்படி? நீங்கள் பரம்பின் நண்பர்களா? உங்களால் எங்களை எதிர்க்க முடியாது, அதனால் நீங்கள் எங்களை நண்பர்கள் என்று கூறுவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம். நட்பின் பொருள் மிகவும் ஆழமானது. உதயஞ்சேரலை போல் வணிகத்தில் பெரும் பொருள் ஈட்டுவீர்கள். ஆனால் உங்கள் மன்னன் இவ்வாறு பணிந்து பேசும்படி கூறியிருக்க மாட்டான் அல்லவா? அப்படி என்றால் குட்டநாட்டு அரசனுக்கும் எங்களுக்கும் வேறு எந்த வேறுபாடும் இல்லை என்று நீங்கள் கருதுகிறீர்களா? உண்டு. உதயஞ்சேரலின் தந்தை என்னால் கொல்லப்பட்டவன், உன் மன்னனின் தந்தை என்னால் வாழ அனுமதிக்கப்பட்டவன். உங்கள் அணுகுமுறை வேறுபாட்டுக்கு காரணம் இது ஒன்றே, வேறொன்றும் இல்லை. அப்படி என்றால் எனக்கு ஒன்று சொல்ல தோன்றுகிறது, சொல்ல அனுமதிப்பீர்களா? என்ன? உட்கார்ந்த கணத்தில் நீங்கள் 3 முறை இந்த ரச கண்ணாடியை பார்த்து விட்டீர்கள். உங்களை அறியாத உங்கள் கைகள் உங்கள் மீசையை சரிப்படுத்தியது. இதுவே நீங்கள் தனித்து இருந்திருந்தால் 300 முறை இந்த கண்ணாடியை பார்த்திருப்பீர்கள். கண்ணாடி அந்த தேவையை ஏற்படுத்தியிருக்கும். எல்லாவற்றையும் தேவையாக மாற்றுவதுதான் வணிகம். வணிகத்திடம்தான் ஆட்சியின் திறவுகோல் உள்ளது. இதை மிஞ்சும் ஆற்றல் இங்கு எவருக்கும் இல்லை. இதுவரை நீங்கள் எங்களை பார்த்ததில்லை தானே? இப்பொழுது பார்த்து விட்டாய் அல்லவா? இதை வெல்லும் ஆற்றல் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என உலகிற்கு சொல். நீ போகலாம்.
வணிகம் பேச உடநாட்டு மன்னன் ஆள் அனுப்பியிருந்தார். அதனால்தான் கவலைப்படாதீர்கள் தந்தையே. அங்கு கபிலர் வந்திருப்பதால் தந்தை கோபப்பட்டிருக்க மாட்டார். அப்படிதானே தந்தையே? ஆம் மகளே, வணிகம் பேசி திரும்பும் ஒருவனுக்கு கைகால்கள் இருப்பதை பார்த்தால் எனக்கே வியப்பாகத்தான் இருக்கிறது. என்ன வணிகம் பேச வந்திருந்தார் தந்தையே? அதை நான் கேட்கவில்லையே. அதனால் தான் அவன் தப்பு சென்றிருக்கிறான். சரி சரி, ஆவலோடு எதிர்பார்த்ததாக சொன்னீர்களே, எதற்காக? என்ன ஆயிற்று தந்தையே? வந்தவர் உங்கள் மனதை புண்படுமாறு ஏதாவது பேசிவிட்டாரா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை மகளே. எங்கள் தந்தையை பற்றி எங்களுக்கு தெரியாதா? மறைக்க நினைக்காதீர்கள் தந்தையே. இவ்வளவு தூரம் மேலே வந்து வணிகம் பேசுகிறான் என்றால் அவனுடைய துணிவுக்கு காரணம் அவன் வலிமையாக இருக்க முடியாது. அவன் பெற விளையும் ஆதாயமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. அவன் எதற்காக வந்தான் என்பதை நான் கேட்டிருக்க வேண்டும். அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். வந்தவர்களை வழியனுப்பத்தான் முடியன் சென்றிருக்கிறானே, நிச்சயம் அவன் விஷயத்தோடு வருவான். என்ன மகளே வருடி கொடுக்கிறாய்? சேவலி நிறகால் வருடினால் தானே சுகமாக இருக்கும் தந்தையே. மயில் எனக்கு தானே வருடுவதற்கு ஏற்றது. ஆனால் தங்களுக்கு இந்த இறகு தானே பிடிக்கும். சேவலின் இறகுதான் கோழியுடையது. அறுபதாம் கோழி கிடைத்து விட்டதா? எங்கள் பாவையிடம் நட்பு கொள்ளும் தகுதி உண்டா உன்னிடம்? ஏனம்மா
கண்கள் என்னை பதற வைக்கிறது. எனக்கு விளங்கும்படி சொல். உங்களால்தான் அவன் புகழின் உச்சியை அடைந்திருக்கிறான். எனது கைகள் தழுவி கிடந்த அவனின் தோளின் மீது இப்போது பாரிட்டை கிடைக்கிறது. புகழால் நிலை தடுமாறிக் கொண்டிருக்கிறது எனது காதல். நீ யாரை சொல்கிறாய்? உன் காதலன் தான் யார்? நீலன். சிறுக்கல்லை தாண்டுவதைப் போல இரு குன்றுகளை தாண்டி நினைத்த போதெல்லாம் என்னை பார்க்க வந்தவன் இப்போது நான் அடுத்த தெருவில் இருப்பது தெரிந்தும் என்னை வந்து பார்க்கவில்லை. எந்த பெண்ணை பார்த்தாலும் அவனை பற்றியே பேசுகிறாள். என் நீலனின் பெயர் கொண்டு என் நெஞ்சை சுடுகிறார்கள். உன் காதலன் பற்றி பெருமை பேசினால் நீ மகிழதானே வேண்டும். ஏன் கவலை கொள்கிறாய்? இந்த கேள்வியை நானே பலமுறை கேட்டுவிட்டேன். என்னால் விடை காண முடியவில்லை. அவனது உறுதியை நன்கு அறிந்தவன் நான். ஆனாலும் கைப்பற்ற அவனது கண் பார்வை கிடைக்காமல் தவிக்கிறேன். எங்களின் புகழ் எவ்வளவு அழகானது தெரியுமா? யார் கண்பட்டதோ தெரியவில்லை. பொழுதெல்லாம் எங்கள் காதல் செழித்து வளர்ந்த அந்த நிலத்தின் நடுவாரத்தில் தேர் வந்து நின்றது. எனது மடி மீது தலை சாய்ந்திருந்தான். நான் தான் யாரோ ஒருவர் வேட்டூர் பாறையில் இறங்கி கால் பதிக்கிறார் என்றேன். எனது காதலின் அமைதி என் சொல் கொண்டே கிடந்துவிட்டேன். குயில்கள் கூவும் அந்த மாமர நிழலில் இதழ்விட்டு நழுவி போனேன். அவனது மறுமணத்துக்காக அன்று முழுவதும் காத்திருந்தேன். அவன் வரவில்லை. விழா முடியும் வரை நாம் அங்கு கூடி மகிழ்ந்திருப்போம் என்று கூறி அனுப்பினான். எனது காலடிக்கு பின்னால் ஒரு காதல் நடந்து வந்திருக்கிறது. இவ்வளவு அழகிய இளம் பெண்ணின் இதழ் முத்தம் விலக்கி வந்தவனா தசை பிறந்த பின்னும் என்னை தாங்கி வந்தான். எவியூருக்கு வந்த பின்பாவது நான் வாய்ப்புத்திருக்க வேண்டாமா? உன் காதல் வருவானா என்று கேட்ட தோழியிடம் நீலன் கூறியதை கூறிவிட்டேன். போதாத காலத்தை புலவிதான் தீர்க்க வேண்டும் என்பார்கள். நான் சொன்ன சொல் பாரின் காது கேட்ட உடனடியாக என்னை மாலை கழித்து சென்று விசாரித்ததன். நான் கவிழருக்கு கால் வைத்ததால் என் காதலன் முக்கிய கதையை சொன்னேன். அவ்வளவுதான். அன்று இரவோடு இரவாக மாறியே புறப்பட்டு புலர் துறைக்கே சென்று விட்டான். போதாத காலத்தை என்ன சொல்ல? கவிழரை பாரி தனது தோளில் ஏற்ற என்னை நெஞ்சோடு சுமந்தவன் எங்கு சென்றானோ தெரியவில்லை. ஊரே பேசுகிறது. நேற்று இரவு அவனுக்கு 60ஆம் தோல் கருவிக்கு படுக்கப்பட்டதாம். என் உள்ளங்கையில் பஞ்சி காய்ச்சி அவனது உடலுக்கு ஊட்டிவிட்ட எனது அன்புக்கு இனியாகும் இந்த உலகு. சொல்லுங்க, அந்த கொடியவனை என்ன செய்யலாம்? அது தெரியாமல் தான் நானும் வெடித்துக் கொண்டிருக்கிறேன். என்னோடு நான் தங்கி உள்ள இடத்தில் தான் அவனும் தங்கி உள்ளான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மயிலா மயிலா என்று எவ்வளோ ஒருத்தின் பெயரை சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்கிறான். அந்த பெண்ணுக்கு நள்ளிரவு பூக்கும் மயிலை மலர் மிகவும் பிடிக்குமாம். குறுநிலா நாளில் மகிழம் பூச்சூடி அவன் மீது காதல் கொண்டாள். இன்று காலை எப்படியாவது அவளை பார்த்தாக வேண்டும் என்பதற்காக நான் கேட்டதாக அரண்மனையில் சொல்லி மயிலை மலரை கொண்டு வந்து வைத்திருந்தால் அவளுக்காக சூட்டப் போயிருப்பாள் என்று நினைக்கிறேன். விடுதலை அவளே, மால் எங்கிருந்தாலும் வீணாகி விடக்கூடாது.
எங்கே நடத்தினால் தான் இது குறிஞ்சிக்குரிய கூத்து அல்ல, ஐந்திரைகளுக்கும் உரிய கூத்து. இந்த மண்ணெங்கும் மூவேந்தர்களால் எத்தனையோ குலங்கள் அளிக்கப்பட்டுவிட்டன. பல நூறு ஆண்டுகளாக உறுதியாக வற்றாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அடிப்படும் குலங்களின் எண்ணிக்கை இன்று வரை தொடர்கிறது. அளிக்கப்பட்ட குலங்களின் எண்ணிக்கை எத்தனையோ யார் அறிவார்? பேரரசுகளின் கொடுந்தாக்குதலில் இருந்து உயிர் தப்பியவர்கள் மிகச்சிறந்த. அவர் எங்கெங்கோ அலைந்து திரிந்து கடைசியில் பரம்பரை நாட்டில் வந்து குடியேறினார்கள். மூவேந்தரால் அளிக்கப்பட்ட 16 குலங்களின் மிச்சங்கள் இன்னும் பரம்பரை நாட்டில் தான் வசிக்கிறார்கள். அவர்களின் போர் தெய்வமான கொற்றவிடம் சூளுரைத்து வஞ்சனை முறிக்கும் விழாதான் இது. அழிக்கப்பட்ட 16 குலங்களை வழித்தோன்றர்கள் இன்னும் மிச்சம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் தாய் நாட்டில் இருக்கிறார்களா? வேந்தர்களிடமிருந்து நாங்களே பாதுகாத்து அடைக்கலம் தர முடியும் என்கிற நம்பிக்கையில் அவர்கள் இன்று குடிபுகுந்தனர். அவர்களின் வழித்தோன்றர்கள் இங்கு எங்கோ இருப்பதாக தான் பேச்சு. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் இந்த கொற்றவை கூத்துக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். அளிக்கப்பட்ட வரலாற்றை பாடல்கள் பாட அவர்களின் வழித்தோன்றர்கள் கூத்தாடுவார்கள். விழாவை தொடங்காமல் ஏன் எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள்? அதோ அந்த மரம் இருக்கிறது அல்லவா, அவற்றில் தான் தெய்வ வாக்கு சொல்லும் விலங்குகள் இருக்கின்றன. அவை சிறியவை, அணில் முகமும் ஆந்தை உடலும் குரங்கு தோலும் கொண்ட விலங்கு அவை. அகலக்கண்கள் விழித்து அஞ்சி அஞ்சி பயந்து நடுங்கும் அவை இன்னும் மேலிருந்து கீழே அமல் இருக்கின்றது. அவை மிகவும் மிரளும் தன்மை கொண்டவை. அவை மெதுவாக மேலிருந்து கீழே இருந்து வந்து எந்த கூடையில் உள்ள பழத்தை எடுத்துச் செல்கின்றனவோ அந்த கூடையின் குரல்பாளர்கள் பாட தொடங்குவார்கள். வைகைக்கரை கூடல் நகரை ஆட்சி செய்த அழுதகுடி பாணர்கள் அவர்கள். அழுதையின் கூத்து கொற்றவை கூத்தின் முதல் நாள் கூத்து. உடலாட்டு
கூப்பி வரவேற்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஆள்பவர்கள் அல்ல, ஆளப்படுகிறவர்கள். எங்களை ஆள்வது இயற்கைதான். இது இரண்டாம் நாள் கூத்து. இது செவ்வாதேவியின் கதை. ஆதி காலத்தில் மலை மக்களின் ஒரு பிரிவினர் கால்நடைகளை மேய்க்க பழகிய போது மேய்ச்சல் நிலங்களை நோக்கி தந்திரக்கு இறங்கினர். குறிஞ்சி நிலத்தை விட்டு இறங்கிய ஐவகை குடும்பத்தினர் செம்மலையின் அடிவாரத்தில் குடியமைத்தனர். கால்நடைகளை மேய்த்து பணியில் பெருக்கினர். ஐவகை குடும்பங்களும் உழவனை கலைத்தது. சோழ நாட்டினர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு ஆண்டு முன்பனி காலத்திலும் மேய்ச்சலுக்கு போவார்கள். கோவனின் தோள்கள் மாட்டின் திமிழ் போல் உருண்டு திரண்டிருக்கும். முன்பு கோவனின் வலதுகை தோள்பட்டையில் பொறிக்கப்பட்ட 3 சூட்டு அடையாளங்களை விரல் பதித்து பார்த்த செம்பா இப்பொழுது இதழ் பதித்து பார்க்கவே ஆசைப்படுகிறாள். கிடைநகரும் இடங்களிலெல்லாம் கோவனும் செம்பாவும் காதல் வளர்த்து கழித்திருந்தனர். மாலை கஞ்சி குடித்து முடிந்து கூத்து முடிந்து எல்லோரும் கலைந்தனர். கோவனுக்காக சமைத்த கஞ்சியை சிறு களையத்தில் ஏந்தி குடிலுக்கு பின் காத்திருந்தாள் செம்பா. வந்தான் கோவன். அந்த இடமே சுவையால் மனத்து கிடக்க பூத்து நின்றாள் செம்பா. வழக்கம் போல் பக்கத்து ஊருக்கு வெண்ணெய் விற்க போனாள் செம்பா. காலையிலிருந்து ஒரு இளைஞன் அவளை பின்தொடர்ந்து கொண்டே வந்தான். தன்னானே தனனானே தன்னானே தனனானே தன்னானே தனனானே இவ்வாறாக செம்பாவை பின்தொடர்ந்த கிள்ளி மறுநாள் மாலை கிடைக்கு இடப்புறம் உள்ள பெருமேட்டில் தன் தந்தையுடன் வந்து நின்றான். தன்னானே
தந்தையே, அவள் பேரழகு. அவள் அழகுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. எனக்கு அவள் வேண்டும். நான் அவளை அடைந்தே தீர வேண்டும். நீ அவள் மீது இருக்கும் மயக்கத்தில் ஏதேதோ உணர்கிறான். வா, நாம் நம் மாளிகைக்கு செல்லலாம். அங்கு சென்று மற்றவற்றை பேசிக் கொள்ளலாம். தந்தையே, கொஞ்சம் பொறுங்கள். இந்த கிளைக்கு நடுவே தீப்பந்தம் ஏற்றி கூத்து நிகழ்த்துவார்கள். அப்பொழுது அவள் நிச்சயம் வருவாள். நீங்கள் அவளை ஒருமுறை கண்டீர்கள் என்றால் நான் சொன்னதை நிச்சயம் ஏற்பீர்கள். அவள் ஏன் இன்னும் குடில் விட்டு வெளியே வரவில்லை என்று அவளோடு காத்திருந்தான் கிள்ளி. பந்த வெளிச்சத்தில் எதிர்விடும் சுடராக வெளியில் வந்து அமர்ந்தாள் செம்பா. அவள் பேரழகில் மயங்கி வாய்ப்பிழந்து நின்றான் கிள்ளி. ஆனால் அவனது தந்தையோ கிடையை நோக்கினான். அவள் வந்துவிட்டாள். இருளில் ஒளிவிடும் சுடர் என நீ வர்ணித்த பொழுது இந்த பெண்ணை பற்றிதான் பேசிக் கொண்டிருக்கிறாய் என எண்ணினேன். ஆனா ஆஹா ஆஹா, அழகான மணிக்கற்கள், கண்ணை பறிக்கும் மணிக்கற்கள், விலை மதிக்க முடியாத மணிக்கற்கள். இதுவரை யாரும் ஆபரணமாக அணியாத மணிக்கற்கள். இல்லை இல்லை, நான் அவளைத்தான் சொன்னேன். நீ அவள் மீது இருக்கும் காதலில் ஏதேதோ உளறிக் கொண்டிருக்கிறார். உனக்கு இந்த மணிக்கற்களின் மதிப்பு கூட தெரியவில்லை. விலை மதிக்க முடியாத மணிக்கற்கள். நான் அவற்றை அடைந்தே தீர வேண்டும். யாரங்கே? அதோ அங்கே சென்று விவரங்கள் சேகரித்து வா. ஐயா, அந்த ஊர் மலை முழுவதும் அந்த கற்கள் கிடைக்கிறதா? அதை வைத்துத்தான் அங்குள்ள மாடுகளுக்கு பட்டயம் தீட்டுகிறார்களாம். என்ன மணிக்கற்களின் மதிப்பு தெரியாத மடையர்கள் அவர்கள். விலை மதிக்க முடியாத அந்த மணிக்கற்களை நான் அடைந்தே தீர்வேன். நான் அடைந்தே தீர்வேன். நான் அடைந்தே தீர்வேன். கிள்ளி செம்பாவை அடைய விரும்புவதையும் அவன் தந்தை மணிக்கற்களை அடைய விரும்புவதையும் அறிந்த ஊர் பெரியாம்பிள்ளைகள் கிடையை ஊருக்கு திருப்பினர். இது உறையூர் படையினருக்கு ஏதுவாக அமைந்தது. அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டீர்கள். இப்போது செம்பாவை தூக்க ஊருக்குள் படை திரட்டி வந்தால் என்ன செய்வது? நம் படைகள் வந்து சேர இன்னும் 2 மாதங்கள் ஆகும். நாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக சென்று நம் கிளைகளை வேகமாக வர சொல்வோம். ஓடி திரும்பும் மழுவோடு இருப்பது 20 பேர். அவர்களை அனுப்பிவிட்டு என்னதான் செய்வது? நான் அந்த ஊருக்கு போகவில்லை. வளமான ஊர், படைபலம் சற்றே அதிகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கு ஏற்ப திட்டம் வேண்டும். என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறது. ஆம், நம்மிடம் 200 கொல்லிக்கொம்பு மாடுகளும் 13 கிடைநாய்களும் இருக்கின்றன. அவற்றை கொண்டு எந்த படையும் எளிதில் சமாளிக்கலாம். செம்மலையின் கிழக்கிலும் தெற்கிலும் அடர்ந்த காடுகள். அதற்குள் எந்த படையும் ஊடுருவி வர முடியாது. அப்படியே வந்தாலும் படைக்கில் தெற்கிலும் இருந்தால் வர வேண்டும். படைகள் வருவதை அறிய பல கால தொலைவிற்கு முன்னரே இடைநாய்களோடு நமது ஆட்களை நிறுத்த வேண்டும். அப்படி என்றால் காடுகளை வைத்து என்ன செய்ய போகுது? நான் எரிச்சாற்று பச்சிலை பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அது இயற்கைக்கு எதிரானது. அதை ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். அதை அரைக்கும் தரமாட்டேன். எரிசாற்று பச்சிலை நீ கேட்டதை விட அதிகமாகவே இதில் இருக்கிறது.
சில மாதங்களுக்கு பிறகு கிள்ளியின் குதிரை உறையூரின் பெருநகரை அடைந்தது. தூரத்தில் வெண்ணெய் விற்கும் பெண்ணொருத்தியை கண்டான். ஒருவேளை இது அவளாக இருக்குமோ என்று அருகில் சென்று பார்த்தான். தன்னானே தனனானே நடந்த தாக்குதலில் இந்த அழகு தேவதை அழிந்திருப்பாள் என்றல்லவா நினைத்திருந்தேன். இன்று எனக்காகவே வந்தவள் போல் வந்திருக்கிறாளே. செம்பா குத்தி கிழித்தாள். அவள் உடம்பு முழுவதும் வெண்சாந்தை பூசினாள். வெண்சாந்து யாருக்கான உணவு தெரியுமா? பறவைகளுக்கானது. கூத்து வேள்பாரியின் கூத்து அழிக்கப்பட்ட 14
வஞ்சினம் திருப்பதாக வெஞ்சின முறைப்பார் வேள்பாரி நாடகத்தின் அடுத்த பாகத்தில். நான் சேலம் மாவட்டம் மேட்டூர் வசந்தி. நான் இந்த நாடகத்தில் கதை சொல்லியாகவும் குரலிசை கலைஞராகவும் பணியாற்றியிருக்கிறேன். நான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில துணை செயலாளராகவும் இருக்கிறேன். வணக்கம், என் பெயர் நிறைமதி. நான் சென்னையிலிருந்து வருகிறேன். நான் ஒரு நாடக மற்றும் திரைக்கலைஞன். நானும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறேன். வணக்கம், என் பெயர் பர்னபா. ஊர் காரைக்குடி. முதுகலை அரங்கம் படித்துள்ளேன். நாடக செயற்பாட்டாளராக உள்ளேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கேலிஸ். ஊர் கும்பகோணம். நான் சென்னையில் அண்ணாவும் சிஸ்டரும் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. என்னோட பேர் ரீரா சூரஜ். நான் எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் படிக்கிறேன். இதில் வீரராக நான் கதாபாத்திரம் எடுத்திருந்தேன். வணக்கம், நான் மா விக்னேஸ்வரன். திருவண்ணாமலையிலேருந்து வரேன். பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸில் சினிமோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி மேடை நாடகங்கள் பண்ணிகிட்ருக்கேன். நன்றி. வணக்கம், என்னோட பேர் அனிதா கீதா. நான் கேரளாலேருந்து வரேன். நான் இதில் தோழி கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்கேன். இப்போ சோஷியல் ஒர்க்கராகவும் ட்ராமாட்டிக் டீச்சராகவும் ஒர்க் பண்ணுறேன் சென்னையில். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பெயர் பத்மாவதி. நான் எம்ஏ ஆங்கிலம் முடிச்சிருக்கேன். சினிமாவில் உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பத்மநாபன் சாரதி. இந்த நாடகத்தில் பாரியா நடிச்சிருக்கேன். நான் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் முதுகலை நாடகத்துறை 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு வரேன். என்னோட ஊர் தேனி மாவட்டம் பெரியகுளம். தொடர்ச்சியாக நாடக செயல்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். என்னோட பேர் ஹேமானி. இதில் வேல்பாரியோட துணைவியான ஆதினியா பண்ணியிருக்கேன். நான் எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன். சென்னையிலேருந்து வரேன். பேசிக்காக நான் ஒரு ஆக்டர். சீரியல்ஸ் அண்ட் மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. வணக்கம், நான் சுரேஷ்குமார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியிலிருந்து வர்றேன். டபுள்எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கிறேன். முழுநேர நாடக கலைஞனாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைகளை பயிற்றுவித்து வருகிறேன். இந்த நாடகத்தில் நான் பழையனாக நடித்துள்ளேன். நன்றி. வணக்கம், எனது பேர் தாமோதரன். தென்காசி மாவட்டம். இந்த நாடகத்தில் செம்பனா நடிச்சிருக்கேன். எம்ஏ நாடகம் படிச்சிருக்கேன். முழு நேர நாடக கலைஞனாக பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் நிரஞ்சன். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் படிச்சுட்டு இப்போ சென்னையில் போய் விளம்பரப்பட இயக்குனர், இணை இயக்குனராக இருந்துக்கிட்டு இருக்கேன். மேடை நாடக ஆசிரியராக பல்வேறு கல்லூரிகளுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். திரைப்பட நடிகராகவும் இருக்கேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சஹானா எஸ்பிரித். நான் 16 வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இந்த இதில் அங்கவே ரோல் பண்ணிட்டு இருக்கேன். நான் திருச்சியிலேருந்து வரேன். நன்றி. வணக்கம், என்னுடைய பேர் மோகன். வேலூர்லேருந்து வரேன். நான் ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்கேன். இதில் கோலூர் சாத்தனா நடிச்சிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாண்டியன். நான் தஞ்சாவூர் மாவட்டம்.
நான் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நாடகம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் முழு நேர நாடக நடிகனாக இருக்கேன். இதில் கோவனாக நடிச்சிருக்கேன். குறும்படங்கள் திரைப்படங்களை நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரியதர்ஷினி. நான் இதில் மயிலாக பண்ணியிருக்கேன். நான் திரைப்படங்கள் மற்றும் மேடை நாடகங்களை நடிச்சிட்டு இருக்கேன். நன்றி. என்னோட பெயர் சா பார்த்திபன். நான் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டிலேருந்து வரேன். நான் ஒரு முதுகலை தமிழ் ஆசிரியரும் மற்றும் நாடக செயல்பாடுகள் தொடர்ந்து செயல்படுறேன். இதில் ஊர் பெரியவராகவும் தேக்கனாவும் பண்ணியிருக்கேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனது பேர் வேங்க வெங்கடேசன். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் கங்கை கொண்ட சோழத்திலிருந்து வரேன். திரைப்பட நடிகர் மற்றும் நாதஸ்வர கலைஞன், மேடை நாடக நடிகன் மற்றும் பன்முக கலைஞனாக பயணிச்சிட்டு இருக்கேன். பழங்கால இசைகளை மீட்டுருவாக்கம் செய்து அதை எப்படிலாம் பயன்படுத்தணும் என்னுடைய மாணவர்களுக்கு பயிற்சி அளிச்சிட்டு இருக்கேன். என்னுடைய இந்த நாடகத்தை பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நாடகத்தில் மதங்கனாகவும் தெய்வ வாக்கியவளாக நடிச்சிருக்கிறேன். தேங்க்யூ. என் பேர் மாயகிருஷ்ணன், பாண்டிச்சேரி. இந்த நாடகத்துடைய இயக்குனர். வணக்கம். நான் சிவபஞ்சவன், யாக்கே மகிழ்வரங்கத்தின் நிறுவனர், நாடக இயக்குனர்.